நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வயதானகிட்ட வந்து இன்றைக்கி அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா கிழிச்சு தொங்க விட்டுருந்தாரு. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இளைஞர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு இளைஞர் தான் இன்றைக்கி வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 2K கிட்ட சேர்ந்தவர் அவர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்க போகிறோம். அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவங்க? என் பேர் வசந்த், நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே, அரசியல் சம்பந்தமான கேள்வி தான் சொல்லி கூட்டுறது ஞாபகம் இல்லையே. பேசுவோம், உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லலாம், அதுக்கெல்லாம் பயப்பட தேவை. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் எப்படி பாக்குறீங்க? அரசியல் சூழல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 முனை போட்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு. 4 முனை போட்டி ஆயிருச்சு. அதனால விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஓகே, அதனால 4 முனை போட்டி ஆயிருச்சு. வந்து சீமானு, எடப்பாடி, இப்போ இவங்க டிஎம்கே இவங்க தான் இருந்தாங்க. இப்போ விஜய் வந்தனால 4 முனை போட்டியாக உள்ள போயிடுச்சு. அதனால இப்போ அவங்கவுங்க அங்கே பிரச்சாரமாக நடத்திட்டு இருக்காங்க. விஜய் 2 மாநாடு போட்டாரு. அடுத்து இப்போ மீட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறமா எடப்பாடியார் வந்து அவரு சுத்திக்கிட்டு இருக்காரு, போய் பார்த்துட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. இவங்க நேற்று கூட 30 விழா போட்டாங்களே டிஎம்கேல இருந்து, பாத்தீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? போட்டாங்க. இப்ப சீமான் என்ன பண்றாருன்னா, தண்ணீர் மாநாடு, விலங்குகள் மாநாடு, மாடு மாநாடுன்னு சொல்லி, மலைகள் மாநாடுன்னு சொல்லி அவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு. எல்லாம் ரொம்ப போட்டி அதிகமாயிட்டு இருக்கு. 2026 என்ன போகுது கொஞ்சம் சொல்ல முடியல, கணிக்க முடியாது சூழ்நிலை. ஓகே ஓகே, கரெக்ட். அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஏன் ப்ரோ, யாரும் வேணாலும் அரசியல் வரலாம். ஒரு சாதாரண மனுஷன், நீங்களும் வரலாம், நானும் வரலாம். அவர் வந்து அவருக்கு வரணும்னு தோணி இருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவரு உள்ள வந்துட்டார் அரசியலுக்குள்ள வந்து. ஓகே, ஆனா எல்லாரும் அப்படி பாக்கலையே, போட்டவர் அடி மேல அடிக்கிறாங்க. புதுசா வந்தா யாரும் ப்ரோ அடிக்காம இருப்பாங்க? நீங்களுமே இப்ப நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ள போனீங்கன்னா உங்களையுமே சும்மா விடுவாங்க நினைக்கிறீங்களா? ஓகே, நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து சைட்ல இருந்து இப்ப பரப்புரைக்கு போறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்கலையே, இந்த டிவி கேக் தானே கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கூட்டம் அதிகமா சேருது ப்ரோ. எப்படின்னா, ஏன் இவருக்கு அவ்வளவு கூட்டம் வருது? இப்பதானே வந்திருக்காரு அரசியலுக்கு. ப்ரோ ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ. அவரு நடிச்சிட்டு இருந்தாரு, நடிச்சிருந்த வேலை அப்படியே உள்ள வந்தாரு, அந்த ஃபேன் பேஸ் இருக்கு. அவரை பாக்குறதுனால போறாங்க, கூட்டம் அதிகமாகுது. கூட்டம் இவர் பரப்புரைக்கெல்லாம் 2 மாநாடு போட்டாங்க. 2 மாநாடு போட்டாங்களா, அப்போ நல்லா போச்சு. ஏன்னா நல்லா பிளானிங்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்கள்ட்ட. பட் என்னன்னா, உள்ள யாரோ இவங்க, எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா, இவங்க ஆப்போசிட் பார்ட்டி கட்சிக்காரங்க எதுவும் காசு எதுவும் கொடுத்து அவங்க உள்ள வந்து பிரச்சனையாகிற மாதிரி தூண்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனைகளை சொல்றீங்க ப்ரோ? அந்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேர உடைக்கிறது, மாநாட்டுல சேர உடைக்கிறது, இங்க போய் ஏதாவது வண்டியை மறிக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள், கரண்ட் கம்பியில ஏறுறது, மரத்துல ஏறி தொத்துறது, இது ஃபுல்லாவே. ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க வந்து யாருமே அப்படி பண்றது கிடையாது. ஒருவேளை வெளியே இருந்து ஆள் சப்ளை பண்ணி உள்ள எதுவும் பண்றாங்களோ அப்படின்ற கொஞ்சம் சந்தேகமா. இவங்க பேரை கெடுக்கிறது, கண்டிப்பா பேரை கெடுக்கிறது. ஓகே ஓகே. இப்போ முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஆளும் கட்சி எப்படி இருக்கு, டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ப்ரோ நீங்க வேற? ஏன் ப்ரோ, என்னாச்சு? தப்பா கேட்டா? கேள்வியே தப்புதான். கேள்வியே தப்பா? ஏன்? அவங்க தானே ஆட்சியில இருக்கிறாங்க. ஆட்சியில இருந்ததுக்கு முதல் அவங்க தாத்தா, அப்புறம் மகன், அப்புறம் மகனோட மகன், இப்ப பேரன். மன்னராட்சி தான் ப்ரோ நடக்குது தமிழ்நாட்டுல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க இப்ப பாக்கலாம்ல, நேர்லயே பாக்கலாம் ப்ரோ. ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க மகளோ, அது ஃப்ரீ பஸ், அவங்களுக்கு லிப்ஸ்டிக் பஸ் ப்ரோ. அது எங்கேயாவது எந்த ஊர்லாம் நீங்க பஸ் இப்படி பாத்துறீங்களா? முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு எப்படியோ போறாங்க, நமக்கு ஃப்ரீயா டிராவல் பண்றோமே. எங்களுக்குலாம் அது பிடிக்கல ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு சைடு இப்ப அவங்களுக்கு லேடிஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்க, அங்க ஃப்ரீன்னு விட்டுட்டு மிச்ச ஜாமான் அரிசி பருப்பு மல்லிகை ஜாமான் ஃபுல்லா ரேட் ஏத்திடுறாங்களா ப்ரோ. அதனால அதையும் அவங்க ஒரு 5 ரூபா கூட பஸ் கொடுத்து கூட பஸ்ல போக. சரி, அதுக்குதான் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களே மாசம் மாசம். ப்ரோ 1000 ரூபா வச்சு குடும்பம் நடத்திட்டீங்களா நீங்க? 1000 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு கூட பத்தாது. இப்போ உங்களுக்கே பத்தாது, எப்படி நீங்க குடும்பத்தை பாப்பீங்க? ஒரு நாளைக்கு பெட்ரோல் செலவு என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரீங்க, எவ்வளவு ஆச்சு? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்க 100 ரூபா ஆச்சு. இதை வச்சு நீங்க குடும்பத்தை மாசம் ஃபுல்லா ரன் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் புரியாது ப்ரோ. இவங்க இந்த ஆட்சி முடியணும் ப்ரோ. அடுத்து வேற யாரா வந்தா கூட பரவாயில்ல ப்ரோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உதயநிதி வந்து இப்ப எங்க இருக்காரு, இவங்க இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் அவங்க வந்து நல்லது பண்ணலாமே. உதயநிதி படத்தை நடிக்கும் என்ன சொன்னாரு, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னாரு. வந்தோம் நேரா சிஎம் சீட்டை தூக்கி போய் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஒயின் ஷாப்பு 24 hours ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ இருக்கு. கேட்டா நாங்க வந்து அவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தல் அப்ப நாங்க வந்து பகுதி நேரமா குறைப்போம், மதுபான கடையில் நிறைய வந்து மூடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புதுசா அங்க பார் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாராயம் குடிச்சு செத்தாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. சாராயம் எப்படி காய்ச்சறாங்க கவர்மெண்ட் தெரியாம? தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான்னு சொல்ல வரீங்களா ப்ரோ? இவங்கெல்லாம் உள்ளாள் தானே ப்ரோ, இவங்களும் பண்ணிருக்காங்க. அது செத்துக்கு 10 லட்ச ரூபா தராங்க ப்ரோ. 10 லட்சம் இங்க சும்மா கிடைக்காதுல்ல ப்ரோ? அதுக்கு உயிருக்கு 10 லட்ச ரூபா போகுமா?
நீங்க என்ன ப்ரோ இவங்க கரெக்டா இருந்தா ஏன் ப்ரோ அவங்க சாக போறாங்க? ஓகே, இப்போ டிஎம்கே ஆட்சி வந்து மோசமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? உங்களுக்கு எப்படி தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் மோசமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் எனக்கு உங்களுக்கு அப்படி இருக்குன்னா அப்புறம் எனக்கு இருக்காதா பின்ன? என்னுடைய கருத்து இல்ல, நான் வந்து இப்போ பொதுஜனமா உங்கள்ட்ட நான் கருத்து உண்மையில ப்ரோ அதான் நமக்கு பிடிக்கல ப்ரோ இந்த ஆட்சியை. ஃபர்ஸ்ட் எப்படா 2020 தேர்தல் வரும் முடிப்பாங்கன்னு இருக்கு. அடுத்த எலெக்ஷன் வந்து அடுத்து யார் வர போறாங்க வந்தானா கூட நல்லா யாராவது வந்து இதாக பண்ணுவாங்க ப்ரோ. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில்லு மெது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவோம், நாங்க டபுளா ஏற்றி வச்சிருக்காங்க ப்ரோ கொண்டு போய். ஓகே ப்ரோ, அப்படின்னா வந்து இப்போ நம்ம டிஎம்கேக்கு பதிலாக ஏடிஎம்கே வச்சிடலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஏடிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா லேப்டாப்பு, சைக்கிள், இந்த விளையாமா அப்படிலாம் கொடுத்தாங்க ப்ரோ. நிறைய இருந்துச்சு ப்ரோ. அம்மா உணவகம் ப்ரோ. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அம்மா உணவகத்துலாம் ப்ரோ ரெகுலராக சாப்பிட்டு இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப இவங்க டிஎம்கே உள்ள வந்து அதை ஃபுல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதனால ரொம்ப இதாது. இவங்க டிஎம்கே வர்றதுக்கு ஏடிஎம்கே வர்றது எவ்வளவு பெட்டர் ப்ரோ. மொத்தம் டிஎம்கே வேணான்றீங்க, டிஎம்கே வேணாங்களா? பெட்டர் தான், ஏன்னா இவங்க செய்ய அவங்க செய்வாங்க ப்ரோ. இவங்கள தவிர நான் என்ன கேக்குறேன்னா, காலகாலமா ஏடிஎம்கே டிஎம்கே தானே ஆண்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களை தவிர்த்து வேற ஏதாவது புதுசா கொண்டு வரலாமே? புதுசா விஜய் வந்திருக்காரு, அவர் கொண்டு வரலாம். 15 வருஷமா சீமான் அவர்கள் வந்து போராடிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு வரலாமே. சீமானை பத்தி சொல்லுங்க, அவர் ஏன் அவருக்கு ஏன் அந்த இது கொடுக்க கூடாது? வாய்ப்பு கொடுக்கலாம் ப்ரோ, சீமானுக்கு கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு தேவை டிஎம்கே வரக்கூடாது, அவ்வளவுதான். மிச்சம் யாருனாலும் நீ வந்து வந்தா நல்லா செய்வாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லா இவங்களுக்கே சம்பாரிச்சு இவங்களுக்கே அப்படியே கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடுறாங்க. மிச்சார் அப்படி பண்றது இல்ல. ஃபீல்ட்ல இறங்கி கரெக்டா வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரே வீட்டுல அப்பா பையன் முதலமைச்சர் அந்த கான்செப்ட் அங்க வராது ப்ரோ இந்த மிச்சம் இருக்க கட்சிகள்ல. ஆனா அங்க ஃபுல்லா கான்செப்ட் அதான் ப்ரோ போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப சீமான வாய்ப்பு கொடுத்து கொடுக்கலாம் ப்ரோ. இதனால என்ன தப்பு இருக்கு? சரி, அவர் 15 வருஷமா கத்திட்டு கிடக்காரு. ஓகே, அவ்வளவு தூரம் 15 வருஷமா பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பேசிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு பார்த்தா விஜய் பக்கம் அவரை தாக்கி பேசிட்டே இருக்காரு. என்ன ப்ரோ? எதிர்கட்சியாளனா தாக்கி பேசாம ப்ரோ செய்வாங்க இல்லையே? நமக்கு சீமானுக்கும் டிவிகேக்கும் ஒண்ணும் கிடையாது, விஜய் அவர்களுக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துல 4 பேர் போட்டி போறாங்க ப்ரோ. அப்ப யாருக்கு ஓட்டு அதிகமாகும் நினைப்பாங்க? அவங்க ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க, சரிங்களா? ஜெயிப்பன்னு நினைப்பாங்க. அவங்க கொள்கை கோட்பாடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும்ல, அதுக்குள்ள கொள்கை முரண்பாடுல அவங்க தாக்கி பேசிக்க வேற எதுவும் பர்சனலா அவங்க எதுவும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, சோ மொத்தத்துல உங்களுக்கு டிஎம்கே வேணா, டிஎம்கே தவிர யாரால வரட்டும் சொல்ல வரீங்க? அதான் உண்மை. ஓகே, சரி, நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறேன். இது இவங்க 4 பேரையும் தவிர்த்துரும், ஏன்னா இவங்களுக்கு போட்டி இருக்கா 4 பேர், நீ அங்கிட்டு போய் சண்டை போடணும் விட்டுட்டு நம்ம பிஜேபி கூட்டு உள்ள உட்கார வச்சுட்டா வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? தாமரை மலர் வாய்ப்பு இல்ல ப்ரோ. கரிகிரும் ப்ரோ தமிழ்நாட்டுல. கரிகிரும் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். எப்படி ப்ரோ மலரும் தாமரை தமிழ்நாட்டுல? ப்ரோ அதெல்லாம் அங்க ப்ரோ, அங்க மட்டும் வடநாட்டுல மட்டும் தான் நடக்கும். தென் மாவட்டம் அது நம்ம ஏரியா சுத்தமா நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப கேரளால போய் தாமரை மலர்மான் கேட்டு ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே. ஒரு சீட்டு தானே ப்ரோ ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல ப்ரோ, ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க. ஆனா எதிர்கட்சியா வரதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ப்ரோ. வாய்ப்பு இல்ல. சோ மொத்தத்துல டிஎம்கே வேணாம், எங்களுக்கு டிஎம்கே வேணாம். மிச்சு யாருனாலும் நீ வந்து ஆட்சி பண்ணிக்க, சரி நீ வராதீங்க, அதுதான் எங்களோட கொள்கை. நாங்க அதான் முடிவு எடுத்திருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே, என்னுடைய கேள்விகளுக்கு நியாயமா பதில் சொல்லிருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே நண்பர்களே, வீடியோ வந்து முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம மூத்த தலைமுறைகிட்டையும் கேட்டாச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்டையும் கேட்டாச்சு. இப்போ கேள்வி உங்களுக்கானது, இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே நம்மளை வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து வந்து ஏடிஎம்கே போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இப்போ டிவிகே வந்து புதுசாக போராடுறாங்க. ஆனால் டிவிகேவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஓகேங்களா? ஆனால் நமக்கு டிஎம்கே வேண்டாங்கிறதையும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.